குவைத் தீ விபத்தில் சிக்கிய திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த டிரைவர் ராஜு படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக ராஜுவின் குடும்பத்தினர் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நாம் நேற்று இரவே சொன்னோம், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ராஜு என்பவர் குவைத் நாட்டில் நடந்த ஒரு பயங்கர தீ விபத்து சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது என்று நாம் நேற்றே சொன்னோம். இந்நிலையில் அவரது குடும்பத்தினர் இதே தகவல் நம்முடன் உறுதிப்படுத்தினார்கள். இன்று வரையில், தற்போது வரையில் அவர்களுக்கு ஒரு உறுதியான தகவல் வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாம் நின்று கொண்டிருப்பது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அண்ணா நகர். இந்த பகுதியை சேர்ந்தவர் ராஜு, வயது 54 வயதானவர். டிரைவராக குவைத் நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் அவர் இந்த விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று அவர் குடும்பத்தினர் அஞ்சுகின்றனர். அவரது நிலை என்ன என்பது குறித்து அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இது குறித்து அவரது மனைவி ராஜேஷ் நம்ம அருகில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, சொல்லுங்கம்மா, இப்போ உங்க வீட்டுக்காரரை பத்தி உங்களுக்கு என்ன தகவல் வருது? நீங்க தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நேரத்தில் மூச்சு திணறல் இருக்குன்னு சொல்லி சாயந்தரத்திலே எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சார். காலம்பரை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி என்பிடிசி கம்பெனிக்காரங்களே சொல்லி சொன்னாங்க சார். ஆனால் இப்போ சொல்றாங்க அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க சார். அவர் இருக்காரா, அவர் உடம்பு எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்தணுங்க சார். எங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அவர் நல்லா இருக்காங்கிற விஷயத்த இந்த அரசு எங்களுக்கு முயற்சி பண்ணி சொல்லணுங்க சார். நாங்கள் யாரும் தெரியாத இடத்துல நாங்கள் இருக்கிறோம், அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க. நீங்க தான் சார் எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு நல்லது செய்யணும். இதே மாதிரி அவருடைய மனைவியோட தங்கை நர்மதா தேவி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஆமா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கோரிக்கை என்னமா சொல்லுங்க. அவர் இப்போ எந்த நிலைமையில இருக்காரு அப்படிங்கறத எங்களுக்கு சொன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நேற்று எல்லாம் வீடே ரொம்ப ஒரு அனகலமா எல்லாரும் ஒரே அழுது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் இருக்காருன்னு சொன்னாங்க. அதனால எல்லாரும் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கிறோம். இந்த திருப்தி எங்களுக்கு நிலைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவர் அங்க ஐசியூல இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஐசியூல இருக்கிறவருக்கு கொஞ்சம் ஒரு போட்டோவாவது எங்களுக்கு ஒரு அனுப்புனாங்கன்னா நாங்க எல்லாரும் ஒரு சந்தோஷமா திருப்தியா இருப்போம். அவர் எங்களுக்கு நல்லா இருக்காரு அப்படிங்கிற எங்களுக்கு அந்த செய்தியை சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நாங்க கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். அமைச்சர் ஏதாவது சொன்னாங்க, இந்த மாதிரி ஐசியூல இருக்கு, அந்த லிஸ்ட்ல அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அவர் அப்படியே இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. நீங்க தயவு செஞ்சு அவர் ஐசியூல இருக்க ஒரே ஒரு போட்டோ மட்டும் அனுப்பி எங்களுக்கெல்லாம் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவரை எவ்வளவு சீக்கிரம் அனுப்பி வைக்க முடியும் அவ்வளவு சீக்கிரம் எங்கள்கிட்ட அனுப்பி வச்சீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதே மாதிரி அவரோட தம்பி ரவிக்குமார் அருகில் இருக்க, அவர்கிட்ட கேட்போம். உங்களுடைய கோரிக்கை என்னங்க, அதை பற்றி சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை, அண்ணன் உடம்பு முடியலன்னு சொல்லி சொன்னாங்க, வயலாயிடுச்சுன்னு. அவருடைய எல்லாருமே குடும்பமே கொந்தளிச்சு போயிருக்கிறோம். தயவு செஞ்சு ஐசியூவில் இருந்துக்கிட்டு அவருடைய ஃபோட்டோ ஃபேஸ் ஏதாவது காமிச்சிட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கூட ஏதோ ஒரு அனுப்பிவிட்டீங்கன்னா கூட சந்தோஷம். தயவு செஞ்சு அவரை நல்ல முயற்சி எடுத்து குடும்பத்துக்கு காமிங்க சார். பாலா, நாம் கேட்டோம். அவருடைய ஒரே கோரிக்கை என்னவா இருக்கிறது என்றால், அவர் காயமடைந்திருந்தாலும் கூட அவர் சம்பந்தப்பட்ட ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ அனுப்பி வைத்தால் நாங்கள் இங்கே நிம்மதியாக இருப்போம் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களை பதிவு செய்தது.